நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழக அரசு தற்போது ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறது. அதாவது அண்மையில பாத்தீங்கன்னா மைக்ரோசாப்ட் நிறுவனத்தோடு இணைந்து ஒரு திட்டத்தை தமிழக பள்ளி கல்வித்துறை கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த ஏஐ டெக்னாலஜில இருந்து செயற்கை நுண்ணறிவியல் பயிற்சி அளிப்பதற்காக இந்த டெலஸ் என்ற ஒரு டீல்ஸ் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவோட மாநில தலைவர் அண்மையில சொல்லும்போது தேசிய கல்விக் கொள்கை தான் இதுல இருக்கு, அதை தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெகு விரைவில் மும்மொழி கொள்கையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தமிழக பள்ளி கல்வித்துறை தற்போது ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. தகவல் தொழில்நுட்பத்துறையில தமிழ்நாட்டுக்கு என்று வரலாறும் பாரம்பரியம் உண்டு என்று சொல்லி பழைய வரலாறு எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வருங்காலத்தில் ஒவ்வொரு சட்டை பையிலும் ஒரு தகவல் தொடர்பு கருவி இருக்கும் என்று இன்றைய செல்போன் குறித்து அன்றே கணித்து சொன்னார் பெரியார் என்றும் சொல்லியிருக்கார். தொடர்ச்சியாக 1997 அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து தமிழ்நாட்டுக்கான தனியே தகவல் தொழில்நுட்பத்திற்கான கொள்கை ஒன்றை உருவாக்கி தனியாக ஒரு துறையை உருவாக்கி அதற்கான ஒரு அமைச்சரையை நியமித்தார் என்றும் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம அரசு துறைகளை கணினிமயமாக்குவது கலைஞர் கருணாநிதி தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தொடர் ஓட்டத்தின் தொடர்ச்சியாக தான் இந்த செயற்கை நுண்ணறிவுக்கென தனியே ஒரு கொள்கை தமிழ்நாட்டில் 2020 வெளியிடப்பட்டதும் என்று சொல்லியிருக்கார். தேசிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒன்று உருவாக்கப்பட்டதற்கு முன்பாகவே இவையெல்லாம் நடந்தன என்றும் சொல்லியிருக்கிறார். அதாவது முன்னோடி மாநிலமான தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவு மெஷின் லேர்னிங் போன்றவற்றில் வருங்காலத்தில் மிக தீவிரமாக பயிற்சிகள் அளிக்கப்படும் என்றும், ஏனெனில் செயற்கை நுண்ணறிவை கையில் எடுக்கும் மாநிலமே இன்னும் 10 ஆண்டுகளில் முன்னணி மாநிலமாக இருக்கப் போகிறது என்றும் சொல்லியிருக்கார். பெரியார் காட்டிய பாதையில் தமிழ்நாடு அரசு முற்போக்கு பாதையில் செல்லும் எனவும், அண்ணாமலை அவர்கள் பகல் கனவு பலிக்காது என்றும், மும்மொழி கொள்கை ஒருபோதும் தமிழ்நாட்டில் உருவாக வாய்ப்பே இல்லை என்றும், இருமொழி கொள்கையே தொடரும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேர்கொண்ட பார்வை நேரான வாழ்க்கை நெஞ்சை நிமிர்த்து வெட்டி உடுத்து நின் மைந்தர்களுக்கு மணிராஜ் காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.